பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான தீவிரவாத தாக்குதல், மனசாட்சி இருக்கக்கூடிய யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்குது. இந்த தாக்குதலில் இப்போதைக்கு செய்தி வரைக்கும் 28 பொதுமக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பல பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ ஒரு மோசமான தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு இந்த தாக்குதலுக்கு யார் காரணம்? இந்த தாக்குதலுக்கு பின்னாடி குறிப்பாக மதம் இதில் இருக்குதா? ஒரு மதத்துக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா? இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடத்தும் போது அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய காஷ்மீர் முஸ்லீம்கள் என்ன செஞ்சுருந்தாங்க? குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஆலிம்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இப்போ இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்கு. நியாயமாக பார்த்தா மோடி அரசு இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல அவங்க எப்படியெல்லாம் மதத்தின் பக்கம் இந்த விஷயத்தை திசை திருப்புறாங்கன்றத முழுமையான தரவு ஆதாரங்களோட தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே காஷ்மீரில் 28 பொதுமக்கள் அநியாயமாக உயிரிழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம பேட்டை டிவி சார்பில் ஆழ்ந்த இரங்கலை பதிவு செஞ்சுக்கிறோம். அவங்களுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய ஆறுதல்களை பதிவு செஞ்சுக்கிறோம். இப்போ சம்பவம் நடந்தது பார்த்தோம்னா, காஷ்மீரில் இருக்கக்கூடிய பஹல்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலா பிரதேசம். அது ரொம்ப அழகான சுற்றுலா பிரதேசம். குறிப்பாக அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பைசரன் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லலாம். ஒரு மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான ஒரு சுற்றுலா பிரதேசம். பொதுவாகவே காஷ்மீர் போகக்கூடிய மக்கள் அந்த பைசரனுக்கு விரும்பி போகக்கூடிய ஒரு இடம். குறிப்பாக அது சம்மருடைய நேரம், ஸ்கூல் லீவ் இருக்கிறதால சம்மருடைய சீசன்ங்கிறதால அதிக அளவில் மக்கள் அங்கே போயிருக்கிறாங்க. இப்போ நேற்று இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட அந்த பைசரன் பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1000லேருந்து 1500 பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் அங்கே இருந்தாங்க அப்படிங்கிற செய்திகள் இப்போ வந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த பைசரன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், அங்கே தான் இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இப்போதைக்கு செய்தி வரைக்கும் இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்திருக்குது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லஷ்கர் தொய்பா அந்த அமைப்போட தொடர்பு இருக்கக்கூடிய த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு தான் இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ முதற்கட்ட செய்திகள் வந்துட்டு இருக்குது. இந்த வந்திருக்கக்கூடிய இந்த தீவிரவாதிகள் ஆரம்பத்தில் வந்த செய்தி எப்படின்னா, இவங்க வந்து ஒரு சீருடையோட வந்தாங்க. ஒரு போலீஸ் ட்ரெஸ் மாதிரி, ஒரு மிலிட்ரி ட்ரெஸ் மாதிரி அவங்க வந்திருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கிட்ட விவரங்களை கேட்குறாங்க. நீ யார், உன் பேர் என்ன, எல்லா விவரங்களையும் கேட்டுட்டு இருந்தாங்க. இதில் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க விவரங்கள், அதுவும் ஒரு யூனிஃபார்மோட இந்த விவரங்கள்லாம் கேட்கும்போது ஏதோ உள்ளூர் போலீஸ் போல இருக்கு, நம்மளை பற்றி அதை விசாரிக்கிறாங்க அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பேர்கள் கேட்ட பிறகு எங்களை அவங்க சுட ஆரம்பித்தாங்க. அதாவது இவங்க முஸ்லீம்கள் இல்லை, இந்துக்கள்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் சுட ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்ததை பார்க்க முடிஞ்சது. அப்போ இதில் மதத்தினால கொல்லப்பட்டார்களா அப்படிங்கிறத நம்ம பின்னாடி அது சம்பந்தமான விவரங்கள் பார்ப்போம். இப்போ இந்த தீவிரவாதிகள் ஆரம்பத்தில் செய்தி என்னன்னா, அவங்க ஒரு சீருடையோட ஒரு யூனிஃபார்மோட வந்து கொண்டாங்க அப்படின்ற செய்தி வந்தது. ஆனால் இன்னைக்கு காலையில் மீடியாக்களில் வரக்கூடிய செய்தி பார்த்தோம்னா, அங்கே துப்பாக்கியேந்து வந்திருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகள் அந்த காஷ்மீர் மக்கள் எந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ, ஒரு ஜுப்பா பைஜாமா எப்படி போட்டிருப்பாங்களோ அதில் வந்திருக்கக்கூடிய காட்சிகளுமே பல சிசிடிவி காட்சிகள், வீடியோ காட்சிகள் மூலிமா நார்மல் ட்ரெஸ்ல அவங்க இருக்கக்கூடிய காட்சிகளுமே பார்க்க முடிஞ்சது. அப்போ இது செய்தி முன்னுக்கு பின் முரணா, அல்லது யூனிஃபார்ம்லேயே சில தீவிரவாதிகள், இது மாதிரி நார்மல் ட்ரெஸ்லையுமே சில தீவிரவாதிகள் வந்தாங்களா அப்படின்ற விவரம் இனிதான் இந்த செய்தியோட விவரம் புரியும். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஒரு வெறியாட்டம் ஆடிட்டு போயிருக்கிறானுங்க. அங்கே இருந்த பொதுமக்கள் எல்லாரையுமே சுட்டு தள்ளிட்டு, அதிலே அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்களை மட்டுமே குறி வச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி. ஏன்னா அதில் வீடியோவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல பெண்கள் பார்த்தோம்னா அழுதுகிட்டு வெளியில் வந்து அவங்க புலம்பக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அவங்க பெண்களை எதுவுமே செய்யலை, அந்த ஆண்களை மட்டுமே குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தை பார்க்க முடியுது. அதில் நேற்று முழுக்க ஒரு வைரலாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ, குறிப்பாக வைரலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ. இந்த பஹல்காம் தாக்குதல் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் தான் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஒரு பெண் ஒருத்தவங்க அவங்களுடைய கணவருடைய உடலுக்கு பின்னாடி என்ன செய்யறதுனே தெரியாமல் அப்படியே நிர்கதியாக நிற்கிறாங்க. அவ்வளோ கொடூரமான ஒரு காட்சி அந்த ஃபோட்டோ தான். இந்த பெண் வந்து அவங்க கணவரை சுட்டுக் கொல்லப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் போய் உள்ளூர் மக்கள்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க. என் கணவர் அங்கே சுட்டு போட்டாங்க, பள்ளத்தில் இருக்கிறாரு, யாராவது வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் ஒவ்வொருத்தங்களா அந்த உள்ளூர் மக்கள்கிட்ட போய் உதவி கேட்கக்கூடிய காட்சி உண்மையிலே அவ்வளோ ஒரு ரணமான காட்சின்னே சொல்லலாம். அதே மாதிரி கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கணவன் மனைவி, அவங்க இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோவே அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் பதிவு செஞ்சாங்க. ஒரு கணவன் மனைவி, நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு வீடியோ காட்சி பதிவு செய்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் இந்த தீவிரவாத தாக்குதலால் அந்த கணவன் மனைவியில் அந்த கணவனுமே அங்கே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேன் ஒருத்தர், அவருமே அங்கே கொல்லப்பட்டிருக்கிறாரு. மும்பையை சேர்ந்தவங்க, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க,
குறிப்பா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு தம்பதி ஒருத்தவங்க, அவங்களுக்கு இப்பதான் பிப்ரவரி மாசம் தான் திருமணமே ஆயிருக்குது. ஒரு ஹனிமூனுக்காக அவங்க இங்க வந்திருக்காங்க. வந்த இடத்துல அந்த கணவருமே கொல்லப்பட்ட ஒரு கொடூரம் அங்க நடந்திருக்குது. இன்னும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுமே 3 பேர் அந்த இடத்துல இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு படுகாயம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தமிழ்நாட்டை சேர்ந்த பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் ஒருத்தவங்க, அதுக்கடுத்து 83 வயசு சேர்ந்த சந்துருன்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் 57 வயசு சேர்ந்த பாலச்சந்திரன் சொல்றவங்க. இந்த பாலச்சந்திராங்கிறவங்களுக்கு அந்த அதிர்ச்சியால ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு, ஒரு நெஞ்சு வலி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அவங்க இப்ப சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருக்காங்க. அப்போ பொதுமக்கள் மேல நடத்தப்பட்ட இந்த ஒரு கொடூர தாக்குதல், தீவிரவாதிகள் இவ்வளவு ஒரு மோசமான காரியத்தில் அங்க ஈடுபட்டிருக்காங்க. சரி, இந்த இடத்துல முக்கியமான சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, அங்க வந்து மதத்தை பார்த்து தான் கொல்லப்பட்டிருக்காங்க. வந்த தீவிரவாதிகள் வந்து, நீ எந்த மதத்தை சேர்ந்தவன், உன் பேரை சொல்லு, நீ கலிமா சொல்லு, உன் பேண்ட்டை கழட்டு, ஜிப்பா அழுத்து காட்டு, நீ முஸ்லீமா முஸ்லீம் இல்லையான்னு காட்டுன்னு சொல்லி இந்த அளவுக்கு மதத்தை மட்டுமே டார்கெட் வச்சு கொல்லப்பட்டதா இன்னைக்கு பிரபலமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இந்த இடத்துல நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லலாம். தீவிரவாதிகளுக்கு எந்த ஒரு மதமுமே கிடையாது. தீவிரவாதிகள் எல்லா மதத்திலும் இருக்கான். மாட்டுக்காக மனுஷனை கொல்லக்கூடிய எப்படி ஒரு தீவிரவாதியோ, அவனுக்கு மதத்துக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ, அந்த மாதிரி தான் எந்த ஒரு தீவிரவாதமா இருந்தாலும் அந்த தீவிரவாதத்திற்கும் அந்த மனிதர்களுக்கும் அந்த மதத்துக்கும் எந்த ஒரு வகையான ஒரு சம்பந்தமே கிடையாது. ஆனா இந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா, மதத்தை கேட்டு கொலை பண்ணாங்க, ஜிப்பை அவுத்து சுண்ணத்து பண்ணியிருக்கான்னு பார்த்து செக் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? இப்போ கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறந்து போனவங்களோட லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இப்போ நேற்று நைட்டு ஆரம்பத்தில் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 26 பேரோட லிஸ்ட் இருந்தது. இன்னைக்கு காலைல 28ன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த 26 பேரோட லிஸ்ட் பார்த்தோம்னா அதுல சையது ஆதில் ஹுசேன் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் இருக்காரு. சையது ஆதில் ஹுசேன் ஷா, அவர் ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர். அவர் அந்த பகுதியில் குதிரை சவாரி செய்யக்கூடிய ஒருத்தர். குதிரை சவாரி தான் தன்னோட தொழிலா வச்சு செய்யறாரு. நான் ஆரம்பத்தில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த பைசரன் பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து பஹல்காம்ல இருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர். இந்த 5 கிலோமீட்டருக்கு ஜீப்போ காரோ எதுவுமே டிராவல் பண்ண முடியாது. முழுக்க முழுக்க குதிரை சவாரி செய்யணும் அல்லது நடைப்பயணமா போகணும். இதுதான் அந்த ஊருடைய ஒரு கட்டமைப்பு. ஏன்னா முழுக்க ஒரு பள்ளத்தாக்கான பகுதி, ரொம்ப கரடுமுரடான பாதைகள். இந்த இடத்துல குதிரை மூலியமா பயணம் செய்ய முடியும் அல்லது அங்க ஒரு நடைப்பயணமா தான் போக முடியும். ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அது ஒரு அந்த ட்ரெக்கிங்கே ஒரு ரொம்ப இன்பமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த பகுதியில குதிரை ஓட்டக்கூடியவரே தொழிலா செஞ்சிருக்கக்கூடியவர் தான் இந்த சையது ஆதில் ஹுசேன் ஷா அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவருமே அந்த தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இப்போ காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் அப்படின்னாலே அவங்களுடைய இந்த இஸ்லாமிய தோற்றத்தை வச்சு இவங்க எந்த மதத்தை செஞ்சவங்க, குறிப்பா அந்த காஷ்மீர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகை வச்சு இவங்க இஸ்லாமியர்கள்ன்றதை புரிஞ்சிருவாங்க. இல்ல அவங்க ஜிப்பை கழட்டி பேண்ட்டை கழட்டி செக் பண்ணி பார்த்திருந்தாங்க அப்படின்னாலும் இவர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்றது தெரிஞ்சு போயிருக்கும். அப்ப இந்த இடத்துல சையது ஆதில் ஹுசேன் ஷான் சொல்லக்கூடிய ஒரு நபரும் கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா அந்த தீவிரவாதிகள் அவனுங்க மதத்தை வச்சு வரல. ஏன்னா தீவிரவாதிகளுக்கு எந்த ஒரு மதமுமே கிடையாது. இஸ்லாம் ரொம்ப தெளிவா சொல்லுது, யார் ஒருத்தன் ஒரு ஆன்மாவை அநியாயமாக கொண்டானோ, ஒரு உயிரை யார் ஒருத்தன் அநியாயமாக கொள்றானோ அவன் உலகத்தில் உள்ள அனைவரையுமே கொன்றதற்கு சமமானவன். யார் ஒருவர் ஒரு உயிரை வாழ வைத்தாரோ, ஒரு ஆன்மாவை வாழ வைத்தாரோ அவர் உலகத்தில் உள்ள எல்லா ஆன்மாவையும் வாழ வைத்ததற்கு சமம். இந்த தீவிரவாதம் அப்படிங்கிறத இஸ்லாம் வன்மையா கண்டிக்குது. அதனால தீவிரவாதிகள்ன்ற பேர்ல ஒருத்தன் வந்தானா அவனுக்கு இஸ்லாத்துக்கு துளியும் சம்பந்தம் இல்லை. இங்கேயுமே இவன் மதத்தை பார்த்து கொலை பண்ணல. மதத்தை பார்த்து கொலை பண்ணியிருந்தா கண்டிப்பா சையது ஆதில் ஷாவை வந்து அவன் கொலை பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு விபரம் புரியுது. அதுக்கப்புறமா உள்ளூர்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், ஒருவேளை இஸ்லாம் மதம் தான் அப்படி கொல்லப்பட்டிருக்கு, கொலை செய்ய சொல்லுது, இஸ்லாமியர்கள் அப்படி கொலைக்காக தீவிரவாதத்திற்கு ஆதரவா இருந்திருந்தாங்கன்னா உள்ளூர் இஸ்லாமியர்கள் உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்த பிறகு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அவங்க வெறியாட்ட ஆடி முடிச்சு ஓடிட்டானுங்க. இப்படிப்பட்ட தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், காஷ்மீர் இஸ்லாமியர்கள் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழு உதவி செய்யறாங்க. இதுல குறிப்பா அதுல கொல்லப்பட்ட ஒரு புதுமண தம்பதி ஒருத்தவங்க, அவங்களுடைய கணவர் கொல்லப்பட்டுட்டாரு. அந்த பெண் எங்க போறது என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணை காப்பாத்தி கொண்டு போய் பகல்காம்க்கு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அவங்கள கூட்டு போய் பத்திரமா சேர்த்தது அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். அதே மாதிரி இன்னொரு கணவன் மனைவி குழந்தையோட ஒருத்தவங்க அங்க சுற்றுலா பயணிகளா வந்தாங்க. அதுல கணவர் கொல்லப்பட்டுட்டாரு. இப்போ அந்த மனைவி குழந்தையோட கதறாங்க. ஒரு கட்டத்தில் தீவிரவாதிகள்கிட்ட போய் கெஞ்சுறாங்க, என்னங்க எங்களையும் சுட்டு கொண்டுறங்கடா, எங்களை ஏன்டா உயிரோட வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அந்த தாயும் குழந்தையும் போய் கதறி இருக்கிறாங்க. அந்த தாயும் குழந்தையுமே அந்த உள்ளூர் மக்கள் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் காப்பாற்றி கொண்டு போய் அவங்களை கொண்டு போய் பகல்காம் கொண்டு போயிருக்காங்க. இதுல என்னன்னா அந்த பகல்காம் போகக்கூடிய அந்த பாதை இருக்குல்ல, கரடு முரடான பாதை, குதிரையில தான் கொண்டு போகணும். அப்படி கூட்டு போகும்போது அந்த குழந்தையை இவங்க தான் அந்த உள்ளூர் இஸ்லாமியர்கள் தான் தூக்கிக்கிட்டே போயிருக்காங்க. தூக்கிக்கிட்டே போயிட்டு போற வழியெல்லாம் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டே வராங்க. கவலைப்படாதீங்கம்மா, ஒன்னாவாதுமா, இறைவன் உங்களுக்கு உதவி செய்வாமா, இந்த தீவிரவாத தாக்குதல் நீங்க மீண்டு வருவீங்கம்மான்னு சொல்லி இப்படி எல்லா ஆறுதல்களுமே அவங்களுக்கு சொல்லி 5 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டே போய் உதவி செஞ்சது உள்ளூர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். இப்ப இந்த சம்பவம்லாம் நடந்தது பிறகு, பகல்காமுக்கு வந்ததுக்கு பிறகு மீடியாவுக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க.
அந்த உள்ளூர் இஸ்லாமியர்கள் தான் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, அவங்க எங்களுடைய சகோதரர்கள் அப்படின்ற வார்த்தையை இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு காலையில வந்திருக்கக்கூடிய ஆர்டிகல், அவங்க எங்களுடைய சகோதரர்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும், அவங்க இந்துக்களா இருந்தாலும் உதவி செய்யணும் அப்படின்னா இதுதான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த மனிதநேயம். இன்னைக்கு ஒரு மழை வெள்ளம் பாதிப்பு வருதுன்னா இஸ்லாமியர்கள் முதல்ல போய் களத்துல சொல்றாங்கன்னா இந்த மனிதநேயத்தை தான் இஸ்லாம் சொல்லுது. இப்படி தீவிரமா மக்களுக்கு போய் உதவி செய்யணும் அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லுதே தவிர ஒரு உயிர் அநியாயமா கொல்லணும் சொல்லி இஸ்லாம் எங்கேயுமே சொல்லல. ஒரு உயிர் அநியாயமா கொல்லவரை கண்டிப்பா அவனுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த வகையிலான சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, அங்க போயிருக்கக்கூடிய ஆல்ரெடி இப்ப டிராவல்ல இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இப்போ இங்க ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்ததால செக்யூரிட்டி ரொம்ப பலப்படுத்திட்டாங்க. அப்போ வந்த சுற்றுலா பயணிகள் அவங்க உள்ளேயும் போக முடியாம வெளியிலயும் வர முடியாம அந்த ரோடுகள்ல ரொம்ப ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. கடுமையான குளிரோட நேரம். அப்ப இந்த நேரத்துல அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய காஷ்மீரோட இஸ்லாமியர்கள் தான் அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போய் தங்க வைக்கிறது. அவங்க எந்த மதமோ எந்த ஜாதியுமே கேட்கல, வீட்டுக்கு கூட்டு போய் தங்க வைக்கிறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய மசூதிகள்ல அவங்கள கூட்டு போய் தஞ்சம் அடைஞ்சு வச்சு இந்த மசூதியில நீங்க பத்திரமா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கான உணவு ஏற்பாடுமே செஞ்சு அங்க அளவுக்கு அவங்க இஸ்லாமியர்கள் அவங்கள பத்திரமா பாத்துக்கிறாங்க. இதையும் தாண்டி இஸ்லாமிய ஆலிம்கள், இஸ்லாமிய மதகுருகள், இஸ்லாமிய அறிஞர்கள் அவங்களுடைய கருத்து என்னன்னா, இப்போ இப்படி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு அங்க ஒரு முழு அடைப்பு, கிட்டத்தட்ட காஷ்மீர்ல 35 வருஷத்துக்கு பிறகு எல்லாருமே ஒரு மனதோட முழு அடைப்பு செய்யறது இந்த சம்பவத்துல தான் இப்ப நடந்திருக்குது. இப்ப பார்த்தோம்னா அங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய என்சி ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய பிடிபி, இப்படி எல்லா கட்சிகளுமே ஒன்று சேர்ந்து ஒரு மனதா இந்த தீவிரவாத தாக்குதல் தடுத்து நிறுத்தப்படணும், இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு நாங்க கண்டிச்சு முழு அடைப்பு, அங்க இருக்கக்கூடிய கடைகள், ஸ்கூல், காலேஜ், வணிக வளாகங்கள் சொல்லி எல்லாமே முழு அடைப்புக்கான அழைப்பு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு முழுக்க அங்க முழு அடைப்பு தான் நடந்துட்டு இருக்குது. இந்த முழு அடைப்பு இப்போ அங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதா சரி, எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி, எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான். அப்ப இஸ்லாமியர்கள் எல்லாருமே இந்த தீவிரவாதத்திற்கு எதிராக தான் அங்க நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பா ஆலிம்களுடைய சபை, அங்க இருக்கக்கூடிய முதாஹிதா மஜ்லிஸ் உலமா அப்படின்னு சொல்லக்கூடிய MMU அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலிம்களோட அமைப்பு, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய அறிஞர்களுடைய அமைப்பு தான் இந்த முதாஹிதா மஜ்லிஸ் உலமா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது இது ஒருபோது இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு காரியம். இஸ்லாத்துல இந்த தீவிரவாதத்துக்கு இதுக்கு ஒருபோது துளி அளவு கூட இடம் கிடையாது. அந்த குர்ஆன் வசனத்தை தான் இந்த ஆலிமா மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. அந்த அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய மிர்வாயிஸ் உமர் ஃபாரூக் அப்படின்னு சொல்றவங்க தான் அவங்க இந்த அமைப்போட தலைவராக இருக்கிறாங்க. அவங்களுமே இந்த குர்ஆன் வசனத்தை தான் மென்ஷன் பண்றாங்க. ஒரு ஆன்மாவை கொலை செய்தவன் உலகத்தில் உள்ள அனைத்து ஆன்மாவையும் கொலை செய்ததற்கு சமம். அதனால இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இஸ்லாத்துக்கு துளி அளவு சம்பந்தம் இல்ல. இந்த தாக்குதலுக்கும் மனிதநேயத்துக்குமே துளி அளவு சம்பந்தம் இல்ல. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அவங்க யாரா இருந்தாலும் கடுமையா தண்டிக்கப்படணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுடைய முழு ஆதரவையும் எங்களுடைய முழு அரணையும் அவங்களுக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் அவங்களுடைய கருத்தை பதிவு செய்றாங்க. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராகவும் நிற்கிறாங்க. குறிப்பா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அவங்களுமே இந்த தீவிரவாத தாக்குதல். அப்போ ஒட்டுமொத்தமா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பொதுவான மக்கள் சரி, அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அங்க இருக்கக்கூடிய ஆலிம் சார்ந்த அமைப்புகள், இவங்க எல்லாருமே இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக நிற்கிறாங்க. காரணம் இந்த தீவிரவாதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் துளி அளவு கூட சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத அங்க உண்மைப்படுத்திட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிகழ்வுகளுமே கள நிலவரம் நல்லா பார்க்க முடியுது. சரி, இறுதியா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ இந்த இடத்துல முக்கியமா பேச வேண்டிய விஷயமே இதுதான். ஏன்னா இப்போ இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான தாக்குதல் பட்ட பகல்ல முழு அளவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியத்துல இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்குன்னா இந்த இடத்துல பாஜக நியாயமா பார்த்தா மன்னிப்பு கேட்டிருக்கணும், பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனா பாஜக என்ன செய்யறாங்கன்னா இது அப்படியே ஒரு மதத்தின் பக்கமா, இஸ்லாமியர்கள் பக்கமா ஒட்டுமொத்தமா இதை திருப்பி விட்டுட்டு தனக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லாத அளவுக்கு சேஃபா விலகி போய் நிக்கிறாங்க. இப்போ இப்பேற்பட்ட, ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு காலையில நியூஸ் 18ல வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இந்தியாவில் இது மாதிரியான ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தலாம் சொல்லி சமீபத்தில் தான் புலனாய்வு அமைப்புகளுக்கு ஒரு செய்தி வந்தது, எச்சரிக்கையா இருக்க சொல்லி செய்திகள் வந்தது சொல்லி ஒன்றிய அரசுக்கு ஒரு தகவல் வந்திருக்குது. அப்போ தகவல் வந்ததுக்கு பிறகும் இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருந்திருக்காங்க. குறிப்பா காஷ்மீருங்கிறது ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு இடம். ஆல்ரெடி புல்வாமால மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்குது. அப்ப இவ்வளவு பெரிய சர்ச்சைக்குரிய இடத்துலயுமே எவ்வளவு சேஃப்டியா இருந்திருக்கணும், எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கணும் இல்லாம இந்த அளவுக்கு தீவிரவாதிகள், அதுவும் அங்க காரு ஜீப்லாம் உள்ள வர முடியாது, அந்த தீவிரவாதிகள் இந்த வழியா வந்து 20 நிமிஷம் வெறியாட்டு ஆட்டு போற அளவுக்கு தான் அங்க பாதுகாப்போட ஏற்பாடுகள் இருந்திருக்குது. மோடிஜி சொன்னாரு, நாங்க வந்து டிமானிசேஷன் கொண்டு வரோம், பண மதிப்பிழப்பு 500,000 செல்லாது சொல்லி பண மதிப்புல கொண்டு வரோம். இதெல்லாம் ஏன் கொண்டு வரோம்னா தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு தான் கொண்டு வரணும். இவர் என்னென்ன கலர் ஜுப்பா போடுறாரோ அந்த கலர்ல புதுசா ரூபா நோட்டை கொண்டு வந்தாரு. இதுக்கு காரணம் சொல்லும் போது தீவிரவாதத்தை அடிக்கிறதுக்காக தான் நாங்க இந்த இதெல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு உருட்டுனாங்க. அதுக்கப்புறமா ஆர்டிகல் 370 காஷ்மீர் மக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை, அந்த உரிமையை ஒட்டுமொத்தமா பறிச்சுட்டு அன்னைக்கு சொன்ன ஒரு காரணமோ, ஏன் நாங்க ஆர்டிகல் 370 ரத்து பண்றோம்னா தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்காக தான் நாங்க இந்த சட்டத்தை நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி உருட்டுனாங்க.
ஆனா ஆர்டிகல் 370 ரத்து பண்ணியாச்சு, பண மதிப்பிழப்போ கொண்டு வந்தாச்சு. ஆனா இன்னமும் அங்க தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன் பாருங்களேன். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு, பாஜக இந்த 2014 அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்திருக்கக்கூடிய காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் நம்ம பார்த்தோம்னா, குறிப்பா உரி 2014 டிசம்பர் 5ஆம் தேதி உரியில ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 11 பேர் கொல்லப்பட்டாங்க. இதுல ராணுவ வீரர்கள் உட்பட. அதுக்கப்புறம் 2014 காஷ்மீருடைய பத்தான்கோட், இந்த பத்தான்கோட் விமானப்படை தளத்துல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. இது ஜனவரி 2ஆம் தேதி 2016 7 பேர் அன்னைக்கு கொல்லப்பட்டாங்க. திரும்ப 2016 உரியில ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. அன்னைக்கு 19 பேர் கொல்லப்பட்டாங்க. 2017 அமர்நாத் யாத்திரைக்கு போகக்கூடிய மக்கள் கொல்லப்பட்டாங்க. அதுல ஒரு 7 பேர் அநியாயமா கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 2019 பிரபலமான புல்வாமா தாக்குதல், ராணுவ வீரர்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல். இந்த தாக்குதல 41 பேர் அநியாயமா கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்துல 2024 ரியாசில நடந்த ஒரு தாக்குதல். ரியாசில யாத்திரைக்கான போன மக்கள் கொல்லப்பட்டாங்க. அதுலயுமே 10 பேர் அநியாயமா கொல்லப்பட்டாங்க. அதையும் தாண்டி இப்போ நேத்து ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல்ல இந்த நிமிஷம் வரைக்கும் 28 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ தொடர்ந்து நாங்க மிகப்பெரிய பாதுகாப்பு செய்றோம். அமித்ஷா இரும்பு மனிதர் அப்படி இப்படின்னு சொல்லி நாங்க இந்த அளவுக்கு பாதுகாப்பு வச்சிருக்கோம். டபுள் என்ஜின் சர்க்கார் வச்சிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு காஷ்மீர்ல அங்க என்சி பார்ட்டி அவங்க ஆட்சியில இருந்தாலும் கவர்னர் வச்சு தானே முழு கண்ட்ரோல் செய்றாங்க. கவர்னர் தான் அங்க எல்லாமே செய்யணும். கவர்னரை தாண்டி ஒரு ஆளக்கூடிய அரசு எதுவுமே செய்ய முடியாது. அப்போ டபுள் என்ஜின் சர்க்கார் வச்சிருக்கோம். அங்க ஒரு மாநிலமா இருந்த இடத்த யூனியன் பிரதேசமா மாத்தி முழுக்க நாங்க ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்களே. அங்க நடக்கக்கூடிய கொடூரமே இதுதான். தொடர்ந்து அங்க இவ்வளவு பெரிய தீவிரவாத தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ஆனா அதுக்கு எதிரா பாஜகவுடைய எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுமே முறையா எதுவுமே செய்யல. ஏன்னா இவங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதாவது ஒரு புலனாய்வு அமைப்புகள் இருக்கு, இடி, சிபிஐ, இது மாதிரியான என்னென்ன புலனாய்வு அமைப்புகள் இருக்கோ, இந்த புலனாய்வு அமைப்புகள் எல்லாரையுமே இவங்க பயன்படுத்துறது எதுக்குன்னா, எதிர்க்கட்சிகளை எப்படி முடக்கலாம், எதிர்க்கட்சிகளை எப்படி எல்லாம் டார்கெட் செய்யலாம், இவங்களுக்கு எதிராக யாரெல்லாம் அரசியல் செய்றாங்களோ அவங்களை எந்த வகையெல்லாம் முடக்கிறதுக்காக மட்டுமே இவங்களுடைய புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்துறதால நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு என்ன செய்யலாம், நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்காக என்ன செய்யலான்ற இந்த அக்கறை உங்களுக்கு துளி அளவு கூட இல்ல. அதனால தான் தொடர்ந்து இது மாதிரி பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து இது மாதிரியான காஷ்மீருடைய பகுதியில் தீவிரவாத தாக்குதல், சுற்றுலா பயணிகள் மேல தாக்குதல், யாத்திரை போகக்கூடிய மக்கள் மேல இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்துதுன்னா இது பாஜகவுடைய மிகப்பெரிய ஒரு இயலாமை. அவங்களுடைய அரசியல் கட்சிகளை வளர்க்கணும், மத ரீதியா மதத்தை மக்களை கூறுபடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஆட்சி செய்யறதால தான் இப்பேற்பட்ட கொடூரங்கள் தினம் நடக்குது. அதனால இந்த இடத்துல தொடர்ந்து இப்படி தாக்குதல் நடத்தின நேரத்துல நியாயமா பார்த்தா இன்னைக்கு பாஜகவுடைய உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷாவா இருக்கட்டும், பாதுகாப்பு அமைச்சரா இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் நியாயமா பார்த்தா மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனா பாஜக ஒட்டுமொத்தமா இதை எப்படி டைவர்ட் பண்ணி விட்டாங்கன்னா, இது இஸ்லாமியர்கள் தாக்குதல். அதனாலதான் நீங்க வரக்கூடிய எல்லா செய்தியும் நல்லா பாருங்க. மதத்தை கேட்டு கொலை பண்ணாங்க, ஜிப்ப அவுத்து பார்த்து கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை ரொம்ப பெருசா ஹைலைட் பண்றாங்க. பாதுகாப்பு எவ்வளவு மோசமா இருக்கு, உள்துறை அமைச்சகம் என்ன செய்யுது, பாதுகாப்பு அமைச்சகம் என்ன செய்யுதுன்னு சொல்லி நியாயமா அதை கேட்டு கேள்வி கேட்கணும், அதை நோக்கி விவாதம் செய்யணும். ஆனா அது எதையுமே பேசாம இங்க டிபேட் எல்லாமே ரெண்டு மதத்துக்கு மத்தியில இன்னமும் அந்த இந்து முஸ்லிம்களுக்குள்ள ஒரு பகைமையை தூண்டுற மாதிரி, இந்து முஸ்லிம்கள் எதிரிகள் அப்படின்ற ஒரு சித்தரிப்பை மட்டுமே தொடர்ந்து இவங்க செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா இந்த ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு சத்தீஸ்கர் பிஜேபி அவங்களுடைய அபிஷியல் எக்ஸ் பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிடுறாங்க. ஒரு கிபிலி இமேஜ், ஒரு கார்ட்டூனா ரெடி பண்ணி ஒரு கிபிலி இமேஜ். அந்த ஒரு பெண் அங்க ஒரு கணவனை இழந்துட்டு ரொம்ப சோகமா உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா, அதை கிபிலி ஸ்டைல்ல எடிட் பண்ணிட்டு அந்த இமேஜை போட்டுட்டு அவன் வந்தவன் ஜாதியை கேட்கவில்லை, வந்தவன் மதத்தை தான் கேட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு எடிட் பண்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பாஜக தொடர்ந்து இங்க ஒரு அரசியல் செய்யறாங்களே, இந்துக்களே நம்ம எல்லாருமே ஒரே இந்துக்களா தான் இணையணும், நீ வேற ஜாதியா இருந்தாலும் நம்ம இந்துக்கள் சொல்லி நம்ம எல்லாம் ஒன்னா ஒரு இணையணும், ஒரே பாரதமா நம்ம இணையணும் சொல்லி ஒரு பிரச்சாரம் இன்னைக்கு தொடர்ந்து செய்யறாங்க. யோகி ஆதித்யநாத் அதை தான் தன்னுடைய பிரச்சாரத்தோட ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்காரு. இதை தான் இங்க திரும்ப இவங்க கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு நம்மள ஜாதின்னு கேட்கல, மதம் தான் பார்த்தான், அதனால நம்ம எல்லாமே இந்துக்களா ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கூட ஒரு மத வெண்மம் கொண்ட ஒரு அரசியல். எச் ராஜா அவரு ஒரு கேவலவாதி, அவரு ஒரு எக்ஸ்பேஜ்ல அவரோட பதிவு போடுறாரு, இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல். அப்போ ஒட்டுமொத்த இவங்களோட டார்கெட் பாருங்க, இது அப்படியே இஸ்லாமிய மதத்தின் பக்கம், இஸ்லாமியர்கள் பக்கம் திருப்பி இந்துக்களையும் இஸ்லாமியர்கள் எதிரிகள் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு தான் உருவாக்குறாங்களே தவிர, இங்க பாதுகாப்பு அமைச்சகம் எங்க போச்சு, பாதுகாக்காம என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க, மத்திய புலனாய்வு அமைப்பகம் உங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருக்குது, இப்பேற்பட்ட தாக்குதல் நடத்தும் சொல்லி இருக்குது, அப்போ உங்களுடைய பாதுகாப்பு எங்க ஒன்று போச்சு அப்படின்ற எந்த கேள்வியுமே இல்லாம இந்த நடக்கக்கூடிய பிரச்சனையை அப்படியே திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையில தான் ஈடுபடுறாங்க. இல்ல நம்ம என்ன கேட்கிறோம்னா, அப்படி இஸ்லாமிய தீவிரவாதம், இஸ்லாமியர்களால் தீவிரவாதிகள் அப்படின்னா ஏன் பாஜகவில் இன்னும் சில இஸ்லாமியர்கள் நீங்க உள்ள வச்சிருக்கீங்க? சில மாநிலங்கள்ல உங்களுடைய செய்தி தொடர்பாளராகவே சில இஸ்லாமியர்கள் உள்ள வச்சிருக்கீங்க. அப்ப இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படின்னா ஏன் அவங்களை நீங்க உள்ள வச்சிருக்கணும்? உங்க பாஜகவை சேர்ந்த பல அமைச்சர்கள், பல முக்கியமான தலைவர்களுக்கு இஸ்லாமியரை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்க பொண்ணு லவ் பண்ணிருச்சு அப்படின்றதுக்காக. ஏன்னா மத்தவன் யாராவது லவ் பண்ணாதான் அது பேர் லவ் ஜிஹாத்னு சொல்லுவாங்க. இவங்க வீட்டு பொண்ணுங்க லவ் பண்ணாங்கன்னா அதெல்லாம் ஒண்ண மாட்டாங்க, அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உள்ள அமைதியா இருந்துருவாங்க. அப்போ இஸ்லாமியர்களை அவங்க வீட்டு மருமகன்களா கூட ஏத்துக்கிட்டு இருக்காங்க.
மோடிஜி பல இஸ்லாமிய நாடுகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களை எல்லாருமே கட்டி பிடிச்சிக்கிறாரு, அவங்க வீட்டு குழந்தைகள் கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அப்ப இஸ்லாமே தீவிரவாத மதம் இருந்தா இந்த காரியத்துல ஏன் ஈடுபட போறாங்க? அப்ப இவங்களுக்கு மதம் பிரச்சனை இல்ல, ஒவ்வொரு பிரச்சனையுமே நாட்டில் நடக்கக்கூடிய இவங்களுடைய ஒவ்வொரு இயலாமையையும் மதத்தின் பக்கம் திசை திருப்பி மக்கள் அந்த மதத்தால கூறு போடப்பட்டு மதத்தை தங்களுடைய ஒரு கேடயமா மட்டுமே பாஜக